அப்பப்பா! இவ்வளோ சமைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோங்க. நம்ம வகை வகையாக வாங்குறது பெருசு இல்ல. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சமைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு டாஸ்க்கு தான். அதுவும் இந்த குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு சமைக்கிறது பெரிய டாஸ்க்காக போச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறக்கு ஃபிஷ்ஷு மேரினேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு ஃபிஷ்ஷுக்கு நல்லா மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். நான் என்ன மசாலா போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் அப்புறம் உப்பு தான். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். லெமன் புழிஞ்சா அந்த புளிப்பு டேஸ்ட் செமையாக இருக்கும், அதனால புழிஞ்சு விட்ருக்கேன். நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி ஃபிஷ்ஷை. நான் சாப்பிட போகிறதில்ல, வறுத்து கொடுக்க போகிறேன். இறால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். வெறும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே நான் மல்லித்தலை பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். சிக்கன் மேரினேட்டாக ரெடியாக இருக்குது. இங்கே வந்து சிக்கனுக்காக வெங்காயம் வணக்கிட்டு இருக்கேன். சிக்கன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி சிக்கன் நல்லா வணக்கி அந்த பவுடரை மேலே மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். அப்படி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபிஷ்ஷை பொரிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபிஷ்ஷை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவாவில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி பொரிச்சாச்சு. கருவேப்பிலை போடாமல் இருந்தால் எப்படி, அதனால் கருவேப்பிலையும் போட்டு கம்மன்னு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சூடாக சாதமும் எல்லாம் வச்சாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து சாப்பிட்ற வேலை தான். ஃபிஷ்ஷு ஒரு சைடு வெந்துட்டு இருக்க சிக்கனும் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சண்டேனா எப்போவுமே பிஸியாக நிறையா பேர் இருப்பாங்க. நான் எல்லா சண்டேவும் நான் பிஸியாக இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சில சண்டே மட்டும்தான் நான் இப்படி. நிறையா பேர் ஆல் சண்டே பிஸியாக இருப்பாங்க. நிறைய வெரைட்டி டிஷ்ஷெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லிக்கணும். ஃபிஷ்ஷை வறுத்து எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியஸ்ட்டு சிக்கன்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஈஸியஸ்ட்டு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் சூடாக எடுத்துருக்க ரைஸ் கொஞ்சம் வச்சாச்சு. இவ்வளோ மட்டும் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேல அதனால் இறால் தொக்கு, ஃப்ரைடு ஃபிஷ் ஒன்று, கூட என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சுருக்க கருவேப்பிலை சிக்கனா, இது பேர் பெப்பர் சிக்கனா, நம்மளே கருவேப்பிலை பெப்பர் சிக்கன்னு வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு தான். அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நிஜமாலுமே நான் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன் தான், பட் ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.